நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. தேர்தல் ஒரு நாங்கள் எல்லாம் முன்னாடி இருந்து சொன்ன மாதிரி இது ஒரு வித்தியாசமான தேர்தல். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் எவ்வாறு இது ஒரு வித்தியாசமான தேர்தல். 40-50 ஆண்டுகளுக்காக காத்திருந்த மக்கள் இன்னைக்கு ஒரு மாற்றத்திற்காக எல்லா இடத்துலையும் அலை அலையாக வந்து வாக்களித்தார்கள். கண்டிப்பாக எல்லா தரப்பு மக்களும் ஒரே மாதிரியாக மாற்றத்தை விரும்பி வாக்களித்துள்ளனர். கண்டிப்பாக உங்களைப் போலவே நாங்களும் 4ஆம் தேதி அந்த ரிசல்ட்டுக்காக கவுண்டிங்காக காத்திருக்கிறோம். இந்த தேர்தல் சமயத்தில் நம்ம குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, எல்லா இடத்திலும் தோல்வி பயத்த திமுகவினர் வந்து அங்கங்க அவங்களுடைய யூஸ்வல் ரவுடித்தனத்தை கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. ஸோ அதில் பெரும்பாலான முக்கியமாக சொல்லணும்னா, இப்போ சைதாப்பேட்டையில் மாசு தலைமையில் ஒரு ரவுடி கும்பல், ஸ்ரீதர்னு ஒரு ரவுடி கும்பல் வந்து எங்களுடைய கேண்டிடேட்டு அங்கே கூட இருந்தவங்க எல்லாரையும் தாக்கி அவங்க கொடுத்த நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த கவுண்டர் கம்ப்ளைண்ட் வாங்கி போலீஸ் வந்து எங்கள் தரப்பு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்மோர்லையும் பார்த்துருப்பீங்க, எங்களுடைய வட்டச்செயலர் தாக்கப்பட்டார். மதுரையில் சவுத்துலேயும் எங்களுடைய வட்டச்செயலர் வந்து பார்த்திபன் தாக்கப்பட்டார். இந்த மாதிரி பல இடங்கள்ல, பெரும்பாலான இடங்கள்ல இப்போ இது திருச்சி கிழக்குல நைட்டு 1 மணி வரைக்கும் கள்ள ஓட்டு பதிவு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு வந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் அதிகாரிகள் துணையோட இப்போ காவல்துறையினர் வந்து இப்போ நான் சொன்னது சைதாப்பேட்டை, அப்புறம் எக்மோர், அப்புறம் மதுரை சவுத்தில், இந்த மாதிரி நிறைய இடத்துல காவல்துறையினர் இன்னமும் வந்து திமுகவுடைய ரவுடிகளுக்கு துணை போய் திமுகவுடைய பழைய அமைச்சர்களுக்கு துணை போயிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த எந்த ஆதாரத்தோடு கொடுத்த எந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. அதிகாரிகள் இனியாவது திருந்தி திமுகவிற்கு துணை போவதை விடுத்து கண்டிப்பாக பொதுமக்களுக்கும் அவங்க பார்க்குற வேலைக்கும் ஒரு உண்மையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். அந்த குடும்பம் பண்ற ஒரே வேலை 5 வருஷத்துக்கு ஒரு பிரச்சாரம் பண்ற மட்டும்தான். பிரச்சாரத்தை முடிச்சோடனே ஏதோ உலகத்திலே பண்ணாத வேலையை பண்ண மாதிரி எப்பயும் ஃபாரின் கிளம்பிடுவாங்க. நேற்று கிளம்பிட்டார்ல உதயநிதி ஃபாரினுக்கு, இன்னைக்கு இவர் கொடைக்கானல் போயிட்டார். இப்படிப்பட்ட ஒரு இடத்த பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து இத்தனை நாள் ஏதோ களத்தில் மக்களோட மக்களாக எல்லா இடத்தையும் பேசிட்டு அடுத்த நாளே ஃபாரின் கிளம்பிடுறாங்க. ஏன்னா அவங்க பார்க்குற பெரிய வேலையை இந்த ஒரு பிரச்சாரம் மட்டும்தான். எல்லா பிரச்சாரத்துக்கு அப்புறம் பாருங்க, போன எலெக்ஷன் அப்பயும் அப்படிதான். 24 தேர்தல் முடிஞ்ச உடனே 15 நாட்கள் 10 நாட்கள் கொடைக்கானல் இருந்தாங்க. மொத்த குடும்பமும் கொடைக்கானல் இருந்துச்சு. அப்போ மக்கள் பட்ட அவதி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா சிஎம் போய் கொடைக்கானல் உட்காந்துட்டாரு, மொத்த அலுவலகம் அங்க இருந்தது, மொத்த செக்ரட்டரியேட்டும் அங்க போய் வேலை பார்த்துருந்தாங்க. பொதுமக்கள் யாரும் மேலே அந்த பாதையிலே செல்ல முடியல. கொடைக்கானல் ஊட்டியில போய் உட்காந்துருக்கு. இல்ல மாத்தி மாத்தி கொடுத்ததில்ல. நாங்கள் இன்று இருக்கு அப்படி கிடையாதுங்க. இல்ல நீங்கள் போய் இருக்க வேண்டிய இடம் 1000 இடம் இருக்குது. பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இல்லை. பொதுமக்களுக்கு தொந்தரவு. நீங்க போய் கொடைக்கானல் இருந்தப்போ அப்போ அந்த கொடைக்கானல் லேக்ல அவரு போய் படகு சவாரி செஞ்சப்போ அங்க இருக்கவங்க அவ்வளவு பேர் கூட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்தப்ப 5 மணி நேரம் யாரையுமே உள்ள போக விடணும். நீங்க ஃபாரின் போயிருங்க, யாருக்கும் தொந்தரவு இல்லாம, யாரும் கேட்க போறதில்ல. கொடைக்கானல் இப்ப இந்த சம்மர் டைம்ல அவ்வளவு ஏழை எளிய மக்கள் கொடைக்கானல் போவாங்க. தெரியணும் இல்ல, அவங்க போயிட்டோம். நீங்க எங்கேயாவது ஃபாரினுக்காவது போயிருங்க, நாங்க சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனா இங்க கொடைக்கானல் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஏழை எளிய மக்கள், நீங்க உங்களுக்கு தெரியும், இப்ப எல்லாரும் சம்மர் வெக்கேஷன்ல போவாங்க. இவங்க எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவாங்க. இப்ப நாளைக்கு கொடைக்கானல் லேக்கு போவாங்க குடும்பத்தோட. போன வருஷம் அப்படிதான் போனாங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் யாரையுமே அலோவ் பண்ணல. அப்பயும் நாங்க கண்டனம் தெரிவிச்சிருந்தோம். நான் தனிப்பட்ட முறை நான் பேசுறப்போ அப்பயே ஒரு பிரஸ் மீட் இதே மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்கள் தயவு செய்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இனியாவது ஓரமா நீங்க போய் எங்கேயாவது ஓய்வு எடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் 5 வருஷமோ 10 வருஷமோ 30 வருஷமோ அவங்க ஓய்வு தான். ஓய்வை நல்லா எடுங்க. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை போது உங்க தலைவர் தமிழ்நாட்டில் இருந்தாரா அல்லது வெளிநாடு போறது எல்லாமே பொய்யான பிரச்சாரம். நேற்று ஒரு லிஸ்ட் கூட வந்துச்சு, ஏதோ அமைச்சரவை பட்டியல். எல்லாமே பெண் நிறுவனமும், இப்ப நான் சொன்ன அதிகாரிகள், திரு டேவிட்சன் அவர்கள், செந்தில் அவர்கள், இது போன்ற அதிகாரிகள், பெண் நிறுவனம் எல்லாம் சேர்ந்து பரப்பும் பொய்யான பிரச்சாரம். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பட்டியல், இந்த பட்டியல்லாம் வந்து நேற்று ஒரு பட்டியல் வந்தது என்று நிறைய பேர் கேட்டீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பொய்யான பிரச்சாரம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது எல்லாம் சேர்ந்து பெண் நிறுவனத்தாலும் அது பின்னாடி இருக்கிற அதிகாரிகளாலும் பரப்பப்படும் பொய்யான பிரச்சாரம். இல்லைங்க, எல்லாரும் இப்போதாங்க நாங்களே சென்னைக்கு வரணும். அதெல்லாம் வந்து பொய்யான பிரச்சாரம். இதெல்லாம் வந்து முதல்ல இருந்து இந்த மாதிரி பொய்யான ஃபேக் கார்ட்ஸ் வந்து பரப்புறதே பெண் நிறுவனம். அதுக்கு ஆலோசனை சொல்லும் அதிகாரிகள். இல்ல நீங்க ஓட்டிங் இப்ப நான் ஒரு சில பூத்துகளை வச்சு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, லாஸ்ட் டைம் ஒரு பூத்துல எவ்வளவு ஓட்டிங் இருக்கு, இந்த டைம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. இது வரைக்கும் ட்ரெடிஷ்னலா, அதாவது ஒரு பூத்துல 10,000 ஓட்டு இருக்கு. இது வரைக்கும் ட்ரெடிஷ்னலா ஒரு 6,000 ஓட்டு கூட பதிவாகாத இடத்துல இன்னைக்கு 9,000, 92%, 95% பதிவாயிருக்கு. அதெல்லாம் நாங்க வந்து ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சிலையும் பாக்குறோம். இது ஒரு பெரிய வித்தியாசமான அனுபவம். இன்னொன்னு என்னன்னா, 11 to 12 o'clock வரைக்கும் ஹையஸ்ட் போலிங் வந்து பார்க்க முடியுது. நிறைய ஆர்வமான மக்கள், நிறைய பேர் அவங்களுடைய ஒரு ட்ரெஸ் கோடை மெயின்டைன் பண்ணாங்க. அது எப்படி அவங்களால மெயின்டைன் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு அலையாக ஒரு ட்ரெஸ் கோடோட வந்தாங்க.
ஸோ நிறைய வித்தியாசமான தேர்தல், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. மக்களுடைய மாற்றத்துக்கு அதான் சொன்னேன், அவர் கம்சப் காட்டினது எங்களுக்கு அதான். ஸோ அதனால மக்களும் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. கண்டிப்பா அதை நானும் சொன்னேன். இல்ல 4ஆம் தேதி ரிசல்ட்டை பார்ப்போம். நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.